வணக்கம் நண்பா. ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோல எந்த ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட் பத்தி தான் பார்க்க போறோம். மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட சீரிஸ் 3 இது. போன 2 வீடியோல மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருந்தேன். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்ற இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த 2 வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, மறக்காம அந்த 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வீடியோல எந்த ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட்ல உள்ள பேலோட்ஸ் அப்படின்ற இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 டைப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 3 டைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நெறைய விதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிக்கிறீங்க. இந்த 3 டைப்புமே இந்த வீடியோல தெளிவா நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தமிழ் கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு சின்னதான நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கடைசியில் இந்த வீடியோக்கான டெமோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். 3 விதமான பேலோடுக்கும் 3 விதமான டெமோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மெசேஜ் பண்ண முடியும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைபர் அட்டாக்ஸ் நடக்கிற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேலோட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேலோட்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விக்டமுக்கு ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி அனுப்புவோம்ல. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலோட் அப்படின்பாங்க. அந்த பேலோடுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, மால்வர்ஸ், வார்ம்ஸ், வைரஸ், நிறைய விதமான மெலிஷியஸ் ஸ்கிரிப்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ட்ரோஜன்ஸ் அப்படின்ற நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேலோடுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விக்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வல்னரபிலிட்டியை உண்டாக்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட ஆக்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேலோட் அப்படின்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்பான பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் அப்படின்பாங்க. சிங்கிளுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லெஸ் அப்படின்பாங்க. ஸ்டேஜருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்டு அப்படின்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லெஸ் அப்படின்பாங்க. ஸ்டேஜர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்டு அப்படின்பாங்க. இந்த 2 விஷயத்தை பற்றி மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசியாக அந்த 3வது ஸ்டேஜஸ் அப்படின்னு இருக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமையாக வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது விஷயத்தை அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டடானது தான். அதனால தான் இந்த 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேலோடு பற்றி பார்ப்போம். விச் மீன்ஸ் ஸ்டேஜ்லெஸ் அப்படின்பாங்க. ஸ்டேஜ்லெஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு பேலோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்டம் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல்ஃப் கண்டெய்ன்டு பேலோட் அப்படின்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஹேண்டிலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். நான் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஹேண்டிலர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் மெட்டாஸ்ப்ளாய்ட் இல்லாமல் நெட்கேட் அப்படின்ற இந்த டூலை வச்சு கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஷெல் எடுத்துக்க முடியும். நிறைய டூலை வச்சு நீங்கள் எந்த டூலில் ரிவர்ஸ் ஷெல் எடுக்குதோ அந்த டூலை வச்சு கூட இந்த சிங்கிள் பேலோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஷெல் எடுத்துக்க முடியும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேலோட் அப்படின்பாங்க. விச் மீன்ஸ் ஸ்டேஜ்லெஸ் பேலோட் அப்படின்பாங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்டு பேலோடு பற்றி பார்ப்போம். ஸ்டேஜ்னா ஸ்டேஜர் அப்படின்பாங்க. ஸ்டேஜ்டு அப்படின்ற இந்த பேலோடில் என்ன நடக்கும் அப்படின்னா, 2 பார்ட் ஆஃப் த பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா விக்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரைமரி பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா
விக்டம் மிஷின்லேருந்து அட்டாக்கர் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் மிஷின்லேருந்து விக்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செகண்ட் பார்ட் ஆஃப் த பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜர் பேலோடு அப்படின்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் ஓவர்ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜர் பேலோட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜர் பேலோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பஃபர் ஓவர்ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லெஸ் பேலோட தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் சிங்கிள் பேலோட தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் ஓவர்ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த சிங்கிள் ஸ்டேஜ்லெஸ் பேலோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு பக்கத்தால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ஸ்கோர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜர் பேலோடில் அந்த அண்டர் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காமல் ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த கமாண்டை பார்க்காமலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுறீங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டேஜ்லெஸ் பேலோடில் ஒரே ஒரு பேலோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். ஸோ அது சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விக்டமுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜர் பேலோடில் என்ன சென்ட் ஆகும் அப்படின்னா 2 விதமான பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டுத்துக்குமே 2 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஸ்டேஜஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்டேஜர் அப்படின்ற இந்த மாடியூல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேலோட வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் அப்படின்பாங்க. ஸோ ஸ்டேஜருக்கும் ஸ்டேஜஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெட்டர்பிட்டர் அப்படின்ற இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டர் பற்றி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 3த்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3வது விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெட்டர்பிட்டர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ நீங்கள் நிறைய தட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நான் நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் /மெட்டர்பிட்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் பேலோட் அப்படின்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மெட்டர்பிட்டரை பார்க்கும்போது தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்டேஜர் ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டெமோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டெமோ மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பேலோடில் இந்த 3 விஷயத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் 2 டெமோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் 2 டெமோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணி என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் யூஸராக இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ லிங்க் அப்படின்ற இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடைரக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபேஸ்புக் லிங்க் அப்படின்ட்டு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலனாலும் பார்க்கலாம், இல்லை வெப்சைட்டில் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். ஸோ எனக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கோட் அப்படின்ற என்னோடய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் ஷேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ பேலோட பற்றி அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கொஞ்சம் லைட்டான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலோட பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட்டை பற்றி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ப்ளஸ் இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதை பற்றியும் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்கி. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.